கர்மா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கர்மா இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு ஜெனட்டிக்கில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற ஒரு கர்மா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்களுக்கு ஒரு சம்மந்தமே இல்லை, வெளியில் வந்த பொண்ணு பேருடைய ஜாதகம் சனிக்கேது வருது. ஸோ இந்த மாதிரி சனிக்கேது தொடர்பு என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்க போகும்போது மேக்ஸிமம் வந்து இந்த கர்மாலாம் ஏன் வருதுன்னா பொன், பொருள், மண், பெண் இந்த பேஸில் தான் வந்து இந்த கர்மா வரதே. திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் கர்மாவுக்கும் சம்மந்தம் இருக்கானா கண்டிப்பாக இருக்கும். அப்போ என்ன இருக்கும்னா, ஒன்று அவங்களோட கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்துடும். 8th பிளேஸ்மெண்ட்டில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கும்போது இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க. இது ஒரு 35 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, நான் ஏன் இந்த கல்யாணம் பண்ணணும், எனக்கு கல்யாணமே வேண்டாமே, நான் இது எதுக்கு இந்த துன்பத்தை நான் அனுபவிக்கணும், நான் பேசாமல் பேச்சுலராக இருந்தேன்னா நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். நான் சொன்னேன், பேச்சுலராக இருந்தால் நீ சந்தோஷமாக இருந்திருப்பியான்னு அவர் ஒரு கேள்வி கேட்டேன். ஆமாம், கிடையாது. தீர்வுக்கு வந்து நமக்கு வந்து அந்த ஸ்டார்ஸ் எடுத்துருவோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டார்ஸ் வரும். ஸோ அந்த ஸ்டார்ஸ்க்கான விஷயங்கள் அந்த தர்மங்கள் தான். இப்போ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு பெரிய பரிகாரங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வந்து லிஸ்ட்டு போட்டு இது பண்ண சொல்ல மாட்டோம். நம்மை பொறுத்தவரை அம்மாலேருந்து நான் தப்பிக்கிறதுக்காக நான் எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி ஓடினீங்கன்னா இப்படி மாட்டுவீங்க. 3 ஆப்ஷன்ஸ் தான். கிளைண்ட்ஸே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இது செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்வாங்க. வாழ்கிற வாழ்க்கை அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன இன்றைக்கி விதைக்கிறீங்களோ அதுக்கான விஷயங்களை நீங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு தான் கொடுக்க போகிறீங்க. ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் லக்ஷ்மி நாராயணன் இருக்காங்க. வாங்க உங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லாயிருக்கும். இந்த உலகம் வந்து ஒரு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் பெரிய கலி உலகத்தில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. இதில் முக்கியமாக வந்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனாலே இல்லை என்ன பிரச்சனை வந்தாலும் சரி உங்களுக்கு வந்து கர்மா இருக்குது அப்படின்னு தான் முதல்ல சொல்கிறாங்க. ஸோ இந்த கர்மா வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? முதல்ல கண்டிப்பாக இதில் வந்து கர்மா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கர்மா இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு ஜெனட்டிக்கில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற ஒரு கர்மா. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெசண்ட்டில் வாழும்போதே சில விஷயங்கள் பண்ணி அதனால் அந்த ஜென்மாவுடைய கர்மாவே திருப்பி வந்துடும். ஓகேங்களா? இன்னொன்று வந்து நம்ம வந்து சில நேரங்களில் செய்கிற தவறுகளுடைய விஷயங்களில் வந்து கொஞ்சம் இடோட மாட்டிப்போம். ஸோ ப்ரெசண்ட்லேயே கட்டிக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ 2 விதத்தில் தான் ரொம்ப மேஜராக பாதிப்பு இருக்கும். ஜெனட்டிக் ஃபஸ்ட்டு வந்து ஜெனட்டிக் பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஜெனட்டிக்னும் போது உங்கள் அப்பா அம்மா உடைய வழியில் வருவீங்க இல்லையா? அம்மா ஒரு இதில் வருவாங்க, அப்பா ஒரு இதில் வருவாங்க. ஸோ அந்த ஜெனட்டிக்கில் வந்து அப்பா 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 அம்மா அம்மா அப்படியே மேலே போயிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 3-4 ஜென்ரேஷனில் வந்து அந்த ஜெனட்டிக் ஃபேக்ட் வரும். ஸோ இவங்க வந்து பண்ணுற ஒரு விஷயம் வந்து உங்களோட ஜாதகத்தில் வரும், உங்கள் பையனுடைய ஜாதகத்தில், உங்கள் பேரன் ஜாதகத்தில். ஸோ வழி வழியாக ஒரே ஜெனட்டிக் ஃபேக்டில் வந்து அந்த ஒரு வரும். இப்போ உதாரணம் சொல்ல போனோம்னு வைங்களேன், இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய அப்பா இருக்கார். ஸோ அவருடைய ஜாதகத்தில் சனிக்கேது வருது, அவர் பையங்க ஜாதகத்தில் சனிக்கேது வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவோட ஜாதகம் பார்த்தோம், அதையும் சனிக்கேது. ஸோ இவங்களுடைய ஜெனட்டிக் ஃபேக்ட் வந்து அந்த சனிக்கேதுங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துலேயுமே வருது. அவங்க மருமக ஜாதகத்துலேயும் வருது. அது பியூட்டி என்னென்னா, இவங்களுக்கு ஒரு சம்மந்தமே இல்லை, வெளியில் வந்த பொண்ணு பேருடைய ஜாதகம் சனிக்கேது வருது. ஸோ இந்த மாதிரி சனிக்கேது தொடர்பு என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்க போகும்போது அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக்கில் வந்து ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு வம்சம் தொடங்கும் போதும் ஒரு குழந்தை ஊனமாக பிறகுது. அந்த வம்சாவழியிலேருந்து ஒரு குழந்தை வந்து ஊனமாக பிறந்துகிட்டே வருது. ஸோ அதை வந்து நம்ம பார்க்க முடியுது. சில நேரம் இல்லாட்டி வந்து என்ன ஆகுதுன்னா, நல்லா இருக்கிற குழந்தை திடீர்னு கொஞ்சம் வந்து மென்டலி ஸ்ட்ரெஸ்ட் ஆகி கொஞ்சம் வந்து அந்த சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போயிடுது. ஸோ இது வந்து ஜெனட்டிக்காக வந்து நடக்குது. இது யாரும் வந்து நம்ம கரெக்டாக நீங்கள் வந்து அந்த ஜாதகம் பார்த்து நாங்கள் கேட்கும்போது அதை கண்டிப்பாக சொல்கிறாங்க, ஆமாம் சார் இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வழி வழியாக வருது. ஒன்றும் ஒரு கால் ஊனமாக இருக்கும், சில நேரத்தில் கை ஏதோ ஒரு பின்னத்தை உருவாக்குது. ஸோ இது சொல்கிறது எது வரும்னா, கர்மா சொல்கிறது வந்து ராகுன்ற ஒரு பிளானட், கேதுங்கிற ஒரு பிளானட், சேட்டான் சனிங்கிற ஒரு பிளானட், இதுதான் மேஜராக எல்லா விஷயத்தையுமே கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த திதி சூன்யம் சொல்லுவோம். இந்த திதி சூன்யம்ங்கிறது வந்து ஒவ்வொரு ஜாதகத்துலேயுமே வரும். ஸோ அந்த திதி சூன்யங்கிற ஒரு விஷயமும் வந்து மிங்கிளாகி வரும்போது அது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து அந்த கர்மாவுடைய விஷயங்களை 100% அப்படியே எடுத்து கொடுத்துரும். ஸோ இதுக்கு தீர்வு எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அது தீர்வுக்கு வந்து நமக்கு வந்து அந்த ஸ்டார்ஸ் எடுத்துருவோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டார்ஸ் வரும். ஸோ அந்த ஸ்டார்ஸ்க்கான விஷயங்கள் அந்த தர்மங்கள் தான்.
இப்போ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு பெரிய பரிகாரங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வந்து லிஸ்ட்டு போட்டு இது பண்ண சொல்ல மாட்டோம். நம்மை பொறுத்தவரை ஒரு பர்ஃபெக்டாக ஒரு கோயில் வழிபாடு, அது மட்டுமே ஒரு இறைவனை பிடிக்கிறது தான். இறைவனை பிடிச்சிட்டு நீங்கள் தானம் தர்மம் பண்ணணும். இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த கர்மாலாம் ஏன் வருதுன்னா, பொன், பொருள், மண், பெண், இந்த பேஸில் தான் வந்து இந்த கர்மா வரதே. ஒவ்வொரு விஷயத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரதே இந்த விஷயத்த தான் வரும். ஒன்று வந்து ஒரு மற்றவனோட சொத்தை அபகரிச்சிருப்பான், மற்றவனோட சொத்தை வந்து அபகரிச்சிருப்பான். அந்த அபகரித்த சொத்தை வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்துலலாம் வந்து இந்த அளவுக்கு வந்து பெரிய ஹைஃபையான ஒரு டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. காட்டுக்குள்ளே போவான், சொத்து வச்சுருக்கானு எல்லாம் எழுதி வாங்கிட்டு அப்படியே போட்டு அடித்து கொண்டு புதைச்சிருவாங்க. ஸோ ஒரு முள்காடில் வந்து புதைச்சி போட்டு போயிடுவான், யாருக்கும் தெரியாது. அது பார்த்திங்கன்னா அது அடுத்த குழந்தை பிறக்கும்போது அப்படியே ஜெனட்டிக்கில் வரும் இந்த கர்மா. பெண் ஆசையோடு இருப்பான், அவங்க தாத்தா முப்பாட்டில் எவனாச்சும் பெண் ஆசையோடு இருந்திருப்பான். அந்த பொண்ணு இனங்கள்னும் போது அந்த பொண்ணை வந்து இது பண்ணிவிட்டு தூக்கி போட்டு சாகடிச்சு போட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது, இப்போது நடக்குது. பட் இப்போ அவ்வளோ இருக்காது. இப்போ கொஞ்சம் டெக்னாலஜி அதிகம், கொஞ்சம் அவேர்னஸ் ஜாஸ்தின்னும் போது இப்போ கொஞ்சம் கஷ்டம். நான் சொல்ல அந்த காலத்துலலாம் வந்து காட்டு வழியில் போகிறவனுக்கு என்ன தெரியும்? ஸோ காட்டு வழி காணா போயிட்டாங்க, எங்கே போனாங்க தெரியல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதாகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கர்மாக்கள், அப்புறம் சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பிக்குள்ளே வெட்டி புதைச்சிடுறது, இந்த மாதிரி விஷயம் நிறைய கர்மாக்கள் அப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கொலை தான் ஓப்பனாக சொல்லணும்னா. அதுக்கான தண்டனையை வந்து ஆண்டவன் கொடுக்குறது இந்த மாதிரி குழந்தைகள் ரூபத்தில், மனைவி ரூபத்தில். நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் வந்து இதில் எஸ்கேப்பே ஆக முடியாது. ஆமாம், இது இன்னொரு நண்பர் சொன்னார், உங்கள் ஒய்ஃபால் ஒரு பயங்கர அவமானம். அதாவது அந்த திருமணம் செய்ததுக்கப்புறம் அந்த ஒய்ஃபால் ஒரு நிறைய அவமானங்கள், கஷ்டங்கள், மன கஷ்டம்லாம் இருந்தது. அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட, நான் ஏன் இந்த கல்யாணம் பண்ணணும், எனக்கு கல்யாணமே வேண்டாமே, நான் இது எதுக்கு இந்த துன்பத்தை நான் அனுபவிக்கணும், நான் பேசாமல் பேச்சுலராக இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். சொன்னேன், பேச்சுலராக இருந்தால் நீ சந்தோஷமாக இருந்திருப்பியான்னு ஒரு கேள்வி கேட்டேன். சொன்னேன், ஆமாம், கிடையாது. நீ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உன் மனநிலை எப்படி இருந்தது மறைக்காமல் சொல்லுங்கள் சொன்னேன். நீங்கள் வந்து கொஞ்சம் மென்டலி எஃபெக்டடாக இருந்திருப்பீங்க, ஒரு சின்ன மனநோயாளியாக உள்ளுக்குள்ளே இருந்திருப்பீங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனநோய் போயிடுச்சு, ஒய்ஃபுங்கிற டார்ச்சர் வந்தோடனே இது போயிடுச்சு. இல்லைன்னா யூ வில் பி மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளம் வந்திருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் நான் கல்யாணம் பண்ணாமல் இந்த டார்ச்சர் அனுபவிக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு தூக்கி எங்கேனாச்சும் வந்து சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் போட்டிருப்பாங்க, கொஞ்சம் மென்டலி அஃபெக்டடாக இருப்பீங்க. ஒரு கர்மாலேருந்து நான் தப்பிக்கிறதுக்காக நான் எஸ்கேப் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி ஓடினீங்கன்னா இப்படி மாட்டுவீங்க. 3 ஆப்ஷன்ஸ் தான். அதான் சொன்னேன், கடன். ஹெவியாக ஒருத்தர் கடன் இருக்குது, அந்த கடன்லேருந்து எனக்கு எது இந்த கடன் வாழ்க்கை, இந்த கடன் வாழ்க்கையை வேண்டாமே அப்படின்னு சொல்கிறார். இந்த கடனே வேண்டாங்க, எதுக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டம், நான் கடன் வட்டியே இவ்வளோ கட்டிகிட்ருக்கேன் அப்படி இப்படின்னார். நான் சொன்னேன், எனக்கும் பணம் நிறைய வச்சுக்கிட்டு தாம்பிகமாக இருக்கும். சரி, பணம் இருக்கும், நிறைய பணம் இருக்கும், பேங்க் பேலன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் லைஃப் ஒன்று, நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் பெட்டில் இருப்பீங்க, உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கும், ஆனால் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா, இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு வழக்கில் கைதாகி உள்ளே போயிடுவீங்க. மூணாவது ஆப்ஷன் கடன். இந்த 3 ஆப்ஷனில் எது பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லிங்கன்னா கடனே பெட்டர். அப்போ சொன்ன இல்லைங்க கடனே பெட்டருங்க அப்படின்னு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் இந்த கர்மா வந்து இந்த மாதிரி தான் தொடர்ந்து வரும். இப்போ நம்ம நினச்சிக்கலாம், வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு அம்பானி மாதிரி ஆட்கள், பெரிய பெரிய ஆட்களை பார்க்கும்போது அப்பா அவங்களுக்கு என்னப்பா சூப்பர் பணம், ஆனால் அவங்களுக்குள்ளேயும் கர்மா இருக்கும். பணங்கிற ஒரு விஷயம் மட்டும் லைஃபான கிடையவே கிடையாது. ஸோ இந்த கர்மாவை தீர்த்துக்கணும்னா நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணுறது அப்படின்னும் போது நம்ம போக வேண்டிய விஷயங்கள் ஒன்று பிரார்த்தனை, மேஜராக பிரார்த்தனை, தான தர்மங்கள் நிறைய பண்ணணும். இப்போது திதிசூனியங்கிற ஒரு விஷயமே வந்து ஒவ்வொருத்தர் ஜாதகத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு கர்மா தாங்கி தான் நீங்கள் பிறப்பே எடுக்கிறீங்கன்னும் போது அப்போது தான தர்மங்கள் தான் பண்ணணும். ஸோ பர்டிகுலர் தானங்கள் நீங்கள் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரிலீஃப் ஆகிட்டே வரும். ஸோ மாந்தின்னு ஒரு தோஷம் வருதுன்னு வச்சுக்கோமே, ஒரு சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா மாந்திங்கிறது கனெக்ட் ஆகிடும். தசை ஒரு 16 வருஷம் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியில் வந்து மேலே வர முடியாது. உள்ளே போய் பார்த்திங்கன்னு வைங்களேன், மாந்தி பாதகாதிபதி ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு தொடர்புகளோடு வந்திருக்கும். அப்போ சொன்னால் இல்லைப்பா யாராவது சூசைட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு ஒரு சூசைட், ஒரு பேர்னிங் சூசைட் இருக்கும், ஹேங் இருக்கும், ஏதோ ஒரு திருவாதிரை இருந்தால் ஹேங் வரும். ஸோ ஹேங்கிங் பண்ணியிருக்காங்களாக்கா ஆமாம் அப்படின்னும் போது அப்போ நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த கர்மா போனோன்னு என்ன, அமாவாசை போய் திதி கொடு, அமாவாசை திதி கொடு. அந்த பர்டிகுலர் நட்சத்திரம் வரும்போது ஆடை உணவு இந்த மாதிரி தானம் பண்ணணும். இப்போ நம்ம சம்பாதிக்கிற காசை வந்து நீங்கள் தானம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நிறைய கர்மாக்கள். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லேக் சம்பாதிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 8%
ஒரு 8000 ரூபாய் யாருக்கா தானம் கொடுங்க. ஒரே ஆள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஸ்கேட்டர் பண்ணி கொடுங்க. இந்த நீ வச்சுக்கோ, கஷ்டப்படணும் கொடுங்க. இதுக்கு வந்து கொடுக்கும்போது நான் இது கொடுக்குறனால எனக்கு இது வருதுன்னு நினச்சி கொடுக்கவே கூடாது. ஓகே, நீங்கள் வந்து நல்லா இருங்க, நீங்கள் நல்லா இருங்க மனசார அவங்கள வாழ்த்தி கொடுக்கணும் இல்லையா. சில பேர் வந்து தானம் இப்போ என்கிட்ட கேட்குற நிறைய கிளைண்ட்ஸே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இது செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்வாங்க. வாழ்கிற வாழ்க்கை அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் என்ன இன்றைக்கி விதைக்கிறீங்களோ அதுக்கான விஷயங்களை நீங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு தான் கொடுக்க போகிறீங்க. இப்போ அந்த கர்மாவில் வந்து இப்போ நான் இதை செஞ்சுட்டேன்னா எனக்கு ரிலீஃப் வருமானா, ரிலீஃப் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும், ஆனால் அடுத்தது தொடராது. நெக்ஸ்ட்டு உங்கள் பேரனோ உங்கள் பேத்தியோ கண்டிப்பாக அந்த ஜெனட்டிக்கில் வரமாட்டாங்க. அவங்க வந்து உங்களை வந்து அப்போ அவங்க வளர்ந்து மேலே வரும்போது அவங்க நல்லா நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. குழந்தைங்க மேலே வந்து படித்து ஒரு நல்ல வேலையில் போய் நல்ல ஒரு வருமானம் வரும்போது அவங்க கொஞ்சம் சஃபிஸ்டிகேட்டாக மாறியிருக்காங்க. நிறைய பேரோட ஹிஸ்ட்ரி பாருங்கள். ஸோ இதுதான் சூப்பர் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க கர்மாவை வந்து நம்ம பரிகாரம் பண்ணி இப்போ நான் தீர்த்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்னோட கர்மா இப்போ நான் பரிகாரம் பண்ணி தீர்த்துட்டேன். இப்போ என்னுடைய குழந்தை அதுக்கப்புறம் வர தலைமுறை இதெல்லாம் வந்து அந்த கர்மா வந்து என்னோட கர்மா ஏதாவது அவங்கள பாதிக்குமான்ற ஒரு கண்டிப்பாக. இப்போது நம்ம வந்து நல்லது பண்ணிட்டு போகணும். இப்போது பேசிக்காக தான் சொன்னீங்க, மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை, ஓகேங்களா. இந்த ஆசைகள் தான் இப்போ மேஜராக வந்து கர்மா எப்படி வரும்னா, பெண்களால் வந்து ஆசைப்பட்டு போய் ஒரு தப்பான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அதனால் வரும். இல்லைனா ஒரு சொத்தை அபகரிக்கிறது, இன்னொருத்தர் வந்து மிரட்டி வாங்குறது, இதெல்லாம் வரும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணம் சொல்கிறேன், ஒருத்தருடைய 4 பசங்க இருக்காங்க. ஒருத்தருக்கு சொத்துக்கள் நிறைய வச்சுருக்காரு. அதில் ஒரு பையன், இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடைசி பையன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார், ஓகேங்களா. ஸோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார். அவருக்கும் எதுவுமே கிடையாது, நீ வெளியில் போன்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. அவர் போயிட்டார். 3 பசங்க தான். அப்பாவுக்கு 50வது வயசில் ஹார்ட் அட்டாக் வருது, செத்து போகிறார். முதல் பையன் ஹார்ட் அட்டாக் வருது, 52 வயசில் செத்து போகிறார். 2வது பையன் ஹார்ட் அட்டாக் வருது. ஜெனட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த சொத்தை அனுபவிக்கிறவனுக்கு அந்த கர்மா வந்துடுது. அப்போ அந்த சொத்து எந்த மாதிரி சொத்தாக இருக்கும்? ஓகே, அதுதான் விஷயமே. ரொம்ப சிம்பிளான லாஜிக் பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அஸ்ட்ராலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அஸ்ட்ராலஜியில் நம்ம சார்ட் பார்த்துட்டு, ஸோ அந்த சார்ட்டில் வந்து எந்த மாதிரி கர்மா இருக்குது நமக்கு, ஸோ எது பண்ணால் நமக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். இப்போ உடனே ஆகாது. இது எப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த விஷயங்கள், அந்த ஆத்மா வந்து இறந்த திதி கரணம் போன்ற விஷயங்கள்லாம் சம்மந்தப்படும் போது அந்த கர்மா வந்து உங்களை விட்டு விலகும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் அப்போ கூட போயிட்டு நான் இதை பண்ணிட்டேன் எனக்கு இது செஞ்சு கொடுன்னா சொல்ல முடியாது. நீங்கள் அதுக்கிட்ட பிரார்த்தனை தான் பண்ணணும். எனக்கு பிரார்த்தனை பண்ணி தயவுசெய்து நான் வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து என்னுடைய நானோ என் மூதாதையர்களோ செய்த ஏதாச்சும் தவறுகள் இருந்திருந்து அதனால் பாதிக்கப்பட என்னை மன்னிச்சிருங்க, ஸோ எங்களை வாழ்த்துங்கன்னு சொல்லி வாழ்த்தி அவங்க வந்து அந்த அமாவாசை திதி கொடுக்கறது, தானம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நான் சொல்கிறது வந்து பெரிய செலவே கிடையாது. 10,000 20,000 கூட எல்லாமே ஒரு 200-300 ரூபாயில் செலவுகள் தான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரிலீஃப் கிடைக்கும். பர்டிகுலராக அந்த வருடத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு பர்டிகுலர் கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு போய் பார்த்திங்கன்னா நிறைய மிராக்கள் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இப்போது நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சார் துர்மரணம் நடக்கும். திடீர்னு வந்து நிறைய ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து யாருக்குமே வந்து திருமணம் அப்படின்றது பெரிய கேள்வியாக இருக்கும். இப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மூத்தவர்களுடைய சாபமாக இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கர்மா தான் இருக்கும் அப்படிம்பாங்க. ஒரு துர்மரணத்துக்கோ இல்லை விபத்துக்கோ இல்லை இந்த மாதிரி கல்யாணம் ஆகாததுக்கும் கர்மாவுக்கும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக. திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் கர்மாவுக்கும் சம்மந்தம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கும். அப்போ என்ன இருக்கும்னா, ஒன்று அவங்களோட கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்துடும். 8th பிளேஸ்மெண்ட்டில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கும்போது இன்றைக்கி வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க. இது ஒரு 35 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய வீட்டில் இருக்கவங்க ரொம்ப படிப்பறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பெண்கள் இருந்தாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, உலக நாலேஜ் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வெளியில் உலகமே தெரியாதவர்கள் இருக்கும்போது அப்பா அம்மா சொன்னாங்கன்னா அவங்க அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இன்றைக்கி அப்படி கிடையாது. இப்போ அவங்க வெளியில் போகிறாங்க, வெளி உலகம் தெரியுது. ஸோ எல்லோருமே சம்பாதிக்கிறாங்கன்னு போது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லெவல் அதிகமாகுது. ஸோ என்றைக்குமே வந்து ஆசைகள் அதிகமாகும் போது பிரச்சனைகள் அங்கே அதிகமாகும். ஸோ இப்போ என்னென்னா அந்த கம்பேரிசன் நிறையா வரும். ஸோ எப்போ வந்து 8ஆம் இடம்ங்கிற ஒரு இடம் வேலை செய்யும். அந்த 8ஆம் இடம் என்ன செய்யும்னா, என் ஃப்ரெண்டு அவ்வளோ பெரிய ஆளை கல்யாணம் பண்ணியிருக்கா, நானும் அந்த அளவுக்கு ஸ்டேட்டஸில் எனக்கு அப்படிப்பட்ட ஆள் தான் வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறது. இல்லை எனக்கு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சவருங்க, நான் சொல்கிறது வந்து 1980s. ஸோ 1980ஸ்லேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் எங்கள் வீட்டு எதிர்க்க தான் இருந்தாங்க. வெல் ஆஃப்னால் நீங்கள் வந்து சொல்லணும், நல்ல பண வசதி, நல்ல ஒரு வெல் ஆஃபான ஃபேமிலி, எல்லாருமே எஜுகேட்டடு. ஸோ அந்த அத்தன்ஸ் கூடுவாங்கள
அவங்க பார்த்தீங்கன்னா அழகாக இருப்பாங்க. சினி ஸ்டார்ஸ்லாம் தோற்று போயிடுவாங்க, அப்படி ஒரு அழகு. அப்போயே பார்த்திங்கன்னா அவங்க அழகு எப்படி இருக்கும்னா கண்ணே கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். யாராச்சும் அவங்கள பார்த்தாங்கன்னா திருப்பி பார்க்காம போக மாட்டாங்க, அப்படி ஒரு அழகு. அவ்வளோ ஒரு கலரு, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. பட் அவங்க வர மாப்பிள்ளையெல்லாம் என்ன பண்ணிவிடுவாங்க, இவனுக்கு மூக்கு சரியில்லை. இதுலேயும் வந்த மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரு, அப்போல்லாம் இன்ஜினியரிங்கிறது பெரிய படிப்பு. இன்ஜினியர், பைலட்டு, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க. இவங்க வந்து இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்களோட அழகினுடைய இது நம்ம படிச்சிருக்கோம். இத்தனையும் அவங்களும் நல்லா படிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு இப்படி இருக்குன்னு இப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷனில் போய் கடைசியில் அவங்களுக்கு கல்யாணம் 50 வயசு ஆச்சு. ஓகே. ஸோ லைஃபுடைய டோட்டல் இதே அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணணும், காம்ப்ரமைஸிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரணும். ஸோ நமக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்கள் அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து, சரி ஓகே நமக்கு இப்படி தான் இருக்கும், ஸோ நம்ம இப்படி தான். அப்போ திருமண வாழ்க்கையில் என்ன தடை இருக்குது, என்ன மாதிரி விஷயங்களும் அந்த கோயிலுக்கு போகிறது, அந்த தான தர்மங்கள் போட்டு தான தர்மங்கள் மனசார பண்ணிட்டாலே போதும். அப்போ வந்து இதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வருவாங்க. மேஜராக சொன்னாங்களேன், நீ ஜென்ரலாகவே வந்து நீங்கள் பிறந்த கிழமைக்கு, நான் எல்லாருமே சொல்கிறது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் பிறந்த கிழமை நட்சத்திரம், திதியை கூட விட்டுருங்க, திதிக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. பட் இருந்தாலும் அந்த கிழமையும் நட்சத்திரத்துக்கும் வந்து கோயிலுக்கு போகிறது, அன்றைக்கி யாருக்காச்சும் எதாவது காசு துணி சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இதை வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, இது நீங்கள் பண்ணிங்கன்னீங்களா ஒரு 50% நீங்கள் அந்த ரிலீஃப் நல்லா தெரியும். நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா என்னோட நட்சத்திரம் இது எல்லாருக்குமே தெரியும், பிறந்த கிழமை ரொம்ப ஈஸியாக தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் வந்து அஸ்ட்ராலஜி பார்க்க முடியாதவங்க கூட நான் ஒரு டிப்பாக கொடுக்குறேன். அந்த ஸ்டார்ஸ் நீங்கள் ஸ்டார்ஸில் வந்து நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் உங்களுடைய டோட்டல் ப்ரெசன்ட் லைஃப்பில் இருக்க ப்ராப்ளத்தை ஃபுல்லாக சால்வ் பண்ணும். அதே வந்து கிழமை, ஸோ கிழமையில் இருக்கிறத நீங்கள் வந்து ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணுற தான தர்மங்கள் உங்களோட ஃப்யூச்சர் ஃபுல்லாக சூப்பராக பண்ணிவிடும். ஸோ இந்த 2 விஷயங்கள் இருக்குது. திதிங்கிறது பழசு, அதை விட்டுருவோம். பட் இது 2 பண்ணாலே நீங்கள் ஒரு 50-60% கம் அவுட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஆக்சுவலி. சூப்பர். இப்போ பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னா தர்ப்பணம் கொடுத்தா சரியாகும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ பொதுவாகவே ஒருத்தவங்களுக்கு கர்மா இருக்குது, அதனால் எல்லா பிரச்சனையும் தடை தான் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் போதும் எல்லா பிரச்சனையும் சரியாயிருக்குன்னா ஏதாவது கோவில் இருக்கா சார்? கோயில்கள் இருக்குது, நிறைய கோயில்கள் இருக்குது. ஓகே. இப்போது உதாரணம் சொல்ல போனால் லைஃப் ஸ்டைல் தான். இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் எதுவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் ஸ்டைல் வரும். ஓகேங்களா? அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கோயில் இருக்குது, பர்டிகுலர் ஸ்தலங்கள் இருக்குது. அதே மாதிரி அது எந்த மாதிரி உங்கள் பிளானெட்டுடைய தொடர்பு இருக்கும், அந்த ஸ்டாருக்கும் ஒரு பிளானெட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். இப்போ உதாரணம் சொல்ல போகிறேன்னா, ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பிளானெட்டும் ஒரு ஜாதகத்தில் ஒரு பிளானெட் ரூல் பண்ணும். அது யாருக்குமே தெரியாது. ஒரே ஒரு பிளானெட் தான் ரூல் பண்ணும். ஓகே. ஒரு பிளானெட்டில் 2 பிளானெட், அதுக்கு 2த்துக்குமே வந்து ஒரு இன்டர்னலி கனெக்டிவிட்டி இருக்கும். இதுதான் ரூல் பண்ணும். இது நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அந்த பிளானெட் அது இருக்க ஸ்டாருக்கு வந்து நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிளியர் ஆகும். சொல்லுவாருங்களா விவேக் ஒரு படத்தில், எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அது பண்ணிட்டீங்கன்னா டோட்டலாக எல்லாமே ரிலீஃப் ஆக ஆரம்பிக்கும். நம்ம லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறது ரொம்ப இதாக இருக்கும். நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரி வந்து மிராக்கள்லாம் வந்து நீங்கள் அது பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். பண்ணும்போது எப்படி தெரியும்னா, என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டே சொல்கிறேன். எனக்கு வந்து நான் இந்த ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து கர்மிக்கு எங்கள் அப்பா சொன்ன தெய்வங்கள்லாம் வேறு எங்களுக்கு சொன்ன தெய்வங்கள் வந்து நம்ம ஈஸ்வரனுக்கு பண்ணணும் அப்படி இப்படின்னு சொன்னார். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். சரி நம்ம அதுதான் சொல்லிட்டு போயிடணும். பட் எங்கள் அப்பா இருந்த ஏரியா வேறு. ஸோ அவர் வந்து அவங்க தொடர்புலேருந்தே வந்துட்டார் வெளியில். ஸோ நான் அங்கே போய் விசாரிச்சுக்கும் போது அவங்க சொன்னது வேறு மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல, ஐடென்டிஃபை பண்ண முடியும் போது எப்போ என் ஆரோஸ்கோப் எடுத்து. ஓகே. ஸோ என் ஆரோஸ்கோப்பில் ஒரு பர்டிகுலர் பிளானெட் வந்து வலுவாக நின்னது, எல்லாத்தையும் வாங்கி நின்னது ரோஹிணியில் நின்றுது. ஸோ ரோஹிணி அப்படிங்கிற ஒரு ஸ்டார் யார் அது? கிருஷ்ணர். ஓகேங்களா? கிருஷ்ணருடைய ஸ்டார். ஸோ கிருஷ்ணர் என்னும்போது நான் அப்போ நினச்சேன், சரி ஓகே கிருஷ்ணருக்கு அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னும் போது பாண்டவ தூத கோயில்னு காஞ்சிபுரத்தில் இருக்குது. ஓகே. சூப்பர் கோயில். ஒரு 25 அடி ஹைட்டு கிருஷ்ணர் வந்து உட்காந்துருப்பார். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பழமையான கோவில். அவ்வளோ வைப் இருக்கும் அந்த கோயிலுக்குள்ளே. நீங்கள் கனெக்டிவிட்டியில் இருந்தீங்கன்னா அந்த வைப்பை நீங்கள் உணர முடியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது போகிறேன். எப்படி போவேன்னா, நான் எப்போதுமே காஞ்சிபுரம் போகிற ஆள். ஸோ ஒரு பர்டிகுலர் டேக்கு அன்றைக்கி போவேன். போகும்போது இன்றைக்கி வந்து போகலாம், எனக்கு வந்து இது ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், அன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்போ போனாலும் காமாட்சி அம்மன் ஃபஸ்ட்டு பார்த்துருவேன். ஏன்னா காமாட்சி அம்மன் கூட்டம் நிறைய வரும். எவ்வளோ மார்னிங் போய்ட்டு ஃபஸ்ட்டு காமாட்சி அம்மன் காஞ்சி காமாட்சி பார்த்துட்டு அப்படியே பெரியவருடைய இருக்கிற சங்கரா மடத்துக்கு போயிட்டு உட்காந்து தியானம் பண்ணுவோம். போய் நான் மெடிடேட் பண்ணிட்டு அப்புறம் தான் போவோம். ஏர்லி மார்னிங் நான் சொல்கிறது வந்து ஒரு 4:30க்கெலாம் கிளம்பிடுவோம். அங்கே ரீச் ஆகிறதே 5 o'clockலாம் ரீச் ஆகிடுவேன். 5:30க்கெலாம் ரீச் ஆகிடுவேன். ஸோ அப்படி போகும்போது அன்றைக்கி என்ன ஆகிடுது,
நான் அன்றைக்கி டிசைட் பண்ணிட்டேன், இன்றைக்கி வந்து அந்த பாண்டவ தூதுவ பெருமாள் கோயிலுக்கு போகிறோம், நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். டிசைட் பண்ணும்போது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு தர்ஷன் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கிடச்சிச்சு. காமாட்சி அம்மன் கோயில் வந்து ஒரு 10 மினிட்ஸ்லாம் தர்ஷன் பார்க்கலாம் சான்ஸே கிடையாது, சக்குன்னு முடிஞ்சிச்சு. இங்கே போகிறேன், இவருடைய பெரியவருடைய அந்த இது இருக்கு இல்லைங்களா சங்கர மடத்தில், ஸோ அங்கே போய் உட்காந்து மெடிடேட் பண்ணுறேன். அப்போது ஒரு குரூப் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி பஜன்ஸ் பாடுறாங்க. ஸோ அவங்க ஏதோ கூட்டமாக இருக்காங்க, பஜன்ஸ் பாடிட்டு இருந்தாங்க. நானும் பஜன்ஸ் அவனா உட்காந்து நானும் கேட்டுகிட்டே இருந்தேன். ஏதோ பந்தெல்லாம் போட்டு பூப்பந்து மாதிரி போட்டு எல்லாம் இது பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுகிட்டே இருந்தேன். கேட்டுட்டு அவங்க விலகுனாங்க. அந்த இடத்துலேருந்து விலகும்போது பார்த்தீங்கன்னா சங்கர மடத்தில் தான் ஓகேங்களா, நாங்கள் உட்காரும்போதே அவருடைய இதுவும் இருக்காங்க ஓகேங்களா. அங்கே விலகுறாங்க. அவங்க பூஜை பண்ண வந்து கிருஷ்ணருக்கு, கிருஷ்ணரோட படம் இருக்குது. அப்படியே மிராக்கிள் ஆச்சு. ஸோ உங்களுக்கு வந்து கண்டினியூவாக அந்த சிம்டம்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த வைப் உங்களோட லெவல் வந்து அடுத்த லெவல் போகிறது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான அனுபவங்கள், வித்தியாசமான என்ன சொல்ல நிமித்தம் சொல்லுவோம் ஜோதிடத்தில், அந்த மாதிரி நிமித்தங்கள் அழகாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துலையும் என் ஒய்ஃப் கிட்ட வந்து கேட்டேன், நம்ம வீட்டில் கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்னு கேட்டேன். அப்போது இல்லை குருவாயூரப்பன் தான் இருக்குன்னாங்க. நான் இல்லை அப்புறம் பார்த்தா எங்கள் வீட்டு பக்கத்து டிவி பக்கத்தில் பெருசாக வந்து ஒரு கிருஷ்ணர் படமே இருக்குது. நம்ம அதை நோட்டீஸே பண்ணல, ஒரு ஸ்டிக்கர் மாதிரி. இங்கே பார்த்தியா நம்ம இதை நோட்டீஸே பண்ணல. நம்மளே அறியாமலே அந்த ஆண்டவன் வந்து நம்ம கூட தான் இருக்கார். அப்புறம் என்ன பண்ணால் ஒரு பெரிய ஒரு கிருஷ்ணருடைய ஒரு டைல் இருக்கு இல்லைங்களா, டைலில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். அன்றைக்கி பர்டிகுலர் டே அன்றைக்கி வரல ஆளுங்க, அன்றைக்கி தான் வைக்கணும், வைக்கவே இல்லை. அப்படியே தள்ளி தள்ளி போய் கரெக்டாக அவங்க டைல் வச்ச நாள் வந்து ரோகிணி. ஓகே, எதுக்கு சொல்ல, நீங்கள் என்ன தான் பிளான் பண்ணாலும் இப்போ கர்மா வந்து கர்மாக்கான விஷயம் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பர்டிகுலர் டேக்கு தான் மாற்றும். சூப்பர். இதே அவன் காலைல வச்சுருந்தா கூட கார்த்திகை நட்சத்திரம் வந்துருவான். அவன் கரெக்டாக சாயங்காலம் தான் வச்சான், ரோகிணி வரும்போது தான் மாற்றணும். இன்னும் மிராக்கிள் தெரியுங்களா, அன்றைக்கி வச்சுருவாங்க பார்த்தீங்களா, அன்றைக்கி தான் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் எங்கள் வீட்டு முன்னாடி வந்து அந்த கிருஷ்ணருடைய டைல் ஓட்டுறோம். அன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு 3 மாடு எங்கள் வீட்டு முன்னாடி வந்து உட்காந்துருச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா கர்மா வந்து ரிலேட்டட் ஆகாமல் இவ்வளோ மிராக்கிள் நடக்காது. நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்கள் ஹாரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மிராக்கிள்லாம் தெரியும். எது சொன்னால் இந்த மேஜிக் வந்து நீங்கள் அனுபவிக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு வந்து கர்மா அப்படின்னா பிரச்சனையை மட்டும்தான் கொடுக்கும், அதை எப்படி தீர்க்கிறது அப்படின்ற வழிகள் தான் வந்து பெரிய கேள்வி. என்னென்னா எல்லாருமே வந்து எல்லாருக்குமே நிதி வசதிகள் அவ்வளோ கிடையாது. பெரிய பெரிய ஹோமங்கள் திலக் ஹோமம் அதெல்லாம் பண்ணோன்னா நமக்கு ரொம்ப காஸ்ட்லியாக போகும். நான் என்ன சொல்கிறேன்னா அப்படிலாம் வேண்டாம். ஜென்ரலாக அந்த நட்சத்திரம் அன்றைக்கி அது ஒரு உணவு கொடுக்கறது. இப்போ உங்களுக்கு வந்து ரோகிணின்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், மாடுக்கு ஏதாவது தீனி கொடுங்கன்னு சொல்லுவோம். வீட்டுக்கிட்ட இருக்க மாட்டுக்கு வந்து பழம் கொடுங்கன்னு சொல்லுவோம். இல்லை கோசாலை இருக்கு இல்லைங்களா, கோசாலையில் தீவனம் வாங்கி மாட்டு தீவனம் வாங்கி கொடுக்குறது, இதுதான் பரிகாரம். இது வந்து மேட்ரு ஆஃப் ஒரு 1000 ருபீஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். மாட்டு தீவனம் ஒரு மூட்டை வாங்கி கொடுத்தா 1000 ரூபா தான் வரும். இல்லையா எனக்கு அவ்வளோ உள்ள முடியாதுன்னா 4 பழம் வாங்கி கொடுத்துருங்க. ஒரு சீப்பழம் ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு பழம் வாங்கி கொடுங்க. இது வந்து உங்களுக்கு அந்த மேஜிக் சூப்பராக இருக்கும். அதை வந்து நான் வந்து அஸ்ட்ராலஜருங்கிறத விட எது உண்மைங்கிறதுல வந்து நிறைய தேடி 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 பார்க்கும்போது கிடைக்கிற விஷயங்கள் தான் அதில். ஓகே சார், சூப்பர் சார். வந்து கர்மா பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் போல் இல்லை காஸ்ட்லியெல்லாம் அது கூடாது, சிம்பிளாக நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு வந்து நம்ம கர்மாவை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றிம்மா, தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களே, உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே போகக்கூடிய வெப்சைட்டில் வந்து சாரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் முன்பதிவு பண்ணிவிட்டு சார்கிட்ட உங்களோட சந்தேகங்களை நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.